அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் தை மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 22/1/2026, சதுர்த்தி திதி பின்னிரவு 2:28 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. மேல் நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் மதியம் 2:27 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், செவ்வாயுடன் சுக்கிரன், கும்பத்தில் சந்திரனும் ராகுவும், மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? சித்தர்களை வழிபட, யோகா தியானம் பயில, காவல் தெய்வங்களை வணங்க, வாகனம் விற்க, அதிகாரிகளை சந்திக்க, முச்செடிகள் அகற்ற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சிலர் புழுதி காற்றுக்கே புலம்பி தீர்ப்பார்கள். சிலர் பூகம்பம் என்றாலும் அமைதி காப்பார்கள். வாழுகின்ற வாழ்க்கையானது நமது மனதை பொறுத்ததாக அமைகிறது. ஆமாங்க, சிலர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அலட்டிப்பாங்க, ஆடுவாங்க, ஓடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எவ்வளோ பெரிய நல்லது நடந்தாலும் அல்லது நடந்தாலும் அதை பெருசாக வெளியில் காட்டிக்காமல், எங்கும் எப்பொழுதும் புயலாக இருந்தாலும் பூகம்பமாக இருந்தாலும் தென்றலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஏற்கனவே லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. மூத்த சகோதர வகையிலையும் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்னைக்கு நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. ஏழரை சனி நடக்கிறதுனால எதை தொட்டாலும் இழுபறியாக இருக்குது, எங்கே போனாலும் தடகராறாக இருக்குதுன்னு சில நேரங்களில் நினைத்து கொள்வீங்க. ஆனால் அது இப்படி கிடையாதுங்க. ஏழரை சனி உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் உண்மையானவங்க யார், உண்மை இல்லாதவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுப்பாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் சில புது அனுபவங்கள் உங்கள் மனசுக்குள்ளார தோணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும். புது பங்குதாரர்கள் கூட இன்றைக்கி அறிமுகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சூரியன், புதன் உட்கார்ந்துருக்காங்க. சுக்கிரன், செவ்வான்னு 4 கிரகங்கள் 10ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இருக்கிற வேலையில் சின்னதாக ஏதாவது ஒரு பதவி உயர்வு, ஏதாவது சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திலேயும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத சில விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, காற்றை அனுபவிக்கலாம், ஆனால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. தேடினால் குழப்பமே வரும். எது உங்களை நோக்கி வருகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் வெற்றி பெறலாம். ஆமாங்க, அதனால தாங்க எது கிடைக்குதோ அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுப்பீங்க. அது இல்லை, இது இல்லை, அவங்களுக்கு அது கிடைச்சிருக்கு, எனக்கு இது தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அடுத்தவங்களை ஒப்பிட்டு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் எனக்கு
எனக்கு இதை கொடுத்துருக்கிறாரு, ஏதோ இதுக்கு பின்னாடி ஒரு நல்லது இருக்குது, அதனால் அவர் கொடுத்ததை நாம் மறுக்காமல் ஏற்றுப்போம்னு சொல்லி எங்கும் எப்போதும் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதிகள் சூரியனோட புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், வீட்டு மனையாவது வாங்கணும், பிள்ளைங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்பாவோட சொத்து வராமல் இருந்தது, ஏதோ அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ தாங்க கைக்கு வர்ற மாதிரி இருக்குன்னு நல்ல செய்திகளையும் இனிமேல் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். நீ எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி சகோதர வகையிலிருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாமே விலகுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. பங்குதாரர்கள் ஆதரவாக பேசுவாங்க. புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் தேடி வருவாங்க. உத்தியோகஸ்தானத்தில் சந்திரனும் ராகும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குங்க. சவாலான வேலைகளை கூட சர்வசாதாரணமாக இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை, கருணை உள்ளவர்களுக்கு பகையும் உறவாகும், உண்மை இல்லாதவர்களுக்கு உறவும் பகையாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் கருணை தோய்ந்த கண்களோடு மற்றவங்கள பார்ப்பீங்க. உங்கள் பார்வையாலேயே மற்றவர்களுக்கு பாசத்தை வெளிப்படுத்துவீங்க. உண்மையை தான் நீங்கள் எப்பொழுதும் நேசிப்பீங்க. உண்மை இல்லாதவர்களை கொஞ்சம் உறக்க பேசி தூரமாக தள்ளி வைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய அன்பான கருணையால் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய புண்ணிய ஆத்மாக்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்குங்க. எதை எடுத்தாலும் வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் ஜென்மகுரு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குதே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஒரு நெருடலும் இருந்து கொண்டே இருக்குங்க. 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் சின்ன சின்ன செலவுகள், அலைச்சல்கள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனாலும் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற கிரகங்கள் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எதிர்பாராத வகையில் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருந்துக்கிட்டே மீதி நேரத்தில் ஏதாவது சைடு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனைகள் இருக்குது. புதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. அவங்க சில வியாபாரம்லாம் பண்ணுறோம், நீங்கள் வேணால் கூட வரீங்களா, இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன தேவையோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு உங்களை அழைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரி நாமும் ஏதாவது செய்வோமே அப்படிங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் வளர்ந்துக்கிட்டே வராங்க, தேவைகளும் அதிகமாகிட்டே வருது. நாம் தான் கஷ்டப்பட்டோம், அவங்களையாவது நல்லா வச்சுக்க வேண்டாமா, அவங்கள நல்லா பார்த்துக்க வேண்டாமா, அதுக்காகவாவது நம்ம கூடுதலாக சம்பாதிக்க வேண்டாமா அப்படிங்கிற எண்ணங்கள், அப்படிங்கிற முடிவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. தனாதிபதி சந்திரன் 9ஆம் இடத்துல திரிகோணஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரெட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகுங்க. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அது சரியாகும். பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாதம் அதெல்லாம் சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணி வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, குணமறிந்து பழகிய காலம் சென்று பணமறிந்து பழகும் காலம் வந்தாகிவிட்டது. ஆமாங்க, குணத்துக்கு எங்கெங்க மரியாதை கொடுக்குறாங்க, பணத்துக்கு தாங்க எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க. ஆரம்பத்தில் வேணால் பணம் மதிக்கப்படலாங்க, ஆனால் போக போக கடைசியாக குணம் மட்டும்தாங்க குன்றில் வந்து அமருங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குணமனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2 நாளாகவே சந்திராஷ்டமம் போயின்னு இருக்குது. இன்றைக்கும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2:30 மணி வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே நேரத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். திடீர் செல்வாக்கு உண்டு. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை 4 முக்கியமான கிரகங்கள் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் வியாபாரத்தில் அதிக லாபத்துடன் விற்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார கடந்த 2 நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் அன்னைக்கு சரியாகி இன்றைய தினம் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி சகோதர வகையில் நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்களே, என்றைக்கு தான் இவங்கெல்லாம் சரியாக வரப்போகிறாங்களோன்னு நீங்கள் கொஞ்சம் மனசில் வந்து சஞ்சலப்பட்டு இருந்தீங்க. இன்றைய தினம் சகோதரங்கள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எப்படி பார்த்தாலும் இன்றைய தினம் மதியம் 2:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் மதியம் 2:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பாசம் என்னும் விதை போட்டு நட்பு என்னும் நீரை ஊற்றி வளர்த்தால் செடியானது அன்பு என்னும் செடியானது வளர்ந்து மரமாகும் அற்புதம் நிகழும். ஆமாங்க, அதனால தாங்க பாசத்தை நீங்கள் அப்படியே கொட்டுவீங்க, அன்பை நீங்கள் அப்படியே காட்டுவீங்க. ஆனால் அதுக்கெல்லாம் தகுதியானவங்க உங்களுக்கு கிடைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அது நிச்சயமாக கிடைக்க மாட்டேங்கிறாங்க. தகுதி இல்லாதவங்கள்ட்ட பாசத்தை காட்டிட்டு அன்பை வச்சுட்டு வெறுங்கையோட வீதியில் நிற்கக்கூடியவர்களில் ஒரு சிலர் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. காலையில் பரவாயில்லைங்க, மதியம் 2:30 மணியிலேருந்து சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணியிலேருந்து சந்திராஷ்டமம் தொடங்குது. அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மதியம் 2:30 மணியிலேருந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. மதியம் 2:30 மணியிலிருந்து முக்கிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்களே போய் வாங்க. மற்றவங்கள்ட்ட அந்த பொறுப்புகளை கொடுத்துட்டு அப்புறமா நாம் போயிருந்தால் நல்லா நடந்திருக்குமேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்காதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் மறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால நல்லா பேசின்னு இருந்த சில நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. போகிறவங்க போகட்டும், வர்றவங்க வரட்டும், நாம் வந்து பொத்தாம் பொதுவாக நல்ல முறையில் நடந்து போகணுன்னு அந்த முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல விதத்தில் நடக்குங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக வந்து சேருங்க. உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் உச்சமாகி 6ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வேற்றுமொழிக்காரங்களால் ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சலசலப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க.
பிள்ளைகளால் சின்ன சின்ன அலைச்சலும் செலவுகளும் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மதியம் 2:30 மணியிலிருந்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் செலவுகளை குறைக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, கிடைத்ததை நினைத்து மகிழ்வதே நிம்மதி, கிடைக்காததை நினைத்து வருந்துவதே வியாதி. ஆமாங்க, அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு கிடைக்கலன்னு நீங்கள் லிஸ்ட்டு போட மாட்டீங்க. எது கிடைச்சிருக்கிறோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இதை கொடுத்த கடவுள் அடுத்தது எதை கொடுக்கணும்னு தெரிஞ்சு வச்சுருப்பார். அதனால் நமக்கு அடுத்ததையும் கொடுப்பார். நாம் ஏன் பதட்டப்படுவான? படைத்தவன் இருக்கும்போது பதட்டம் எதற்கு? மனசே நீ பதுசாக இரு என்று சித்தரை போல தன் மனதை கட்டுப்படுத்தி வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 3 கிரகங்களோட வலிமையாக உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யார்? சொந்த பந்தங்களில் உண்மையானவங்க யார்? சும்மா நானும் சொந்தம்தான்னு சொல்லிக்கிறவங்க யார்? உண்மையிலேயே கஷ்டப்படும் போது நமக்கு உதவுறவங்க யார்? உதாசீனப்படுத்துகிறவங்க யார்? உதாரா பேசுகிறவங்க யார்? இதெல்லாம் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருச்சிங்க. எத்தனை பேரை நம்பி ஏமாந்தோம். இனிமேல் இதெல்லாம் ஏமாறக்கூடாது, நாம் இனிமேல் உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவை கண்டகச்சனி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. ஆமாங்க, கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால தான் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் நீங்கள் ஏமாளியாக இருக்கக்கூடாது, வெள்ளேந்தியாக இருக்கக்கூடாது, மாறணும் அப்படிங்கிறத உங்களுக்கு பல கோணங்களில் அவருக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. உங்கள் ராசிநாதன் புதனோட சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. ஆனால் கடனும் ஏறிக்கிட்டே போதே, இதெல்லாம் நம்மால் அடைச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன குழப்பமும் மனசுக்குள்ளார வருங்க. ஆனாலும் சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டது துலங்கும், எதிர்பார்த்தது நடக்கும், பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழி பிறக்கும். விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குது. வியாபாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்கும், சூடுபிடிக்கும், பற்றுவரவு அதிகரிக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார பாசமெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் உட்கார்ந்து பேசினா சண்டை வருதேன்னு சில நேரங்களில் முனகி கொண்டேயும் இருப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, விமர்சனங்கள் உன் மீது வீசப்படும் கற்கள். அந்த கற்களை வைத்து கொண்டு வெற்றிக்கான படிக்கட்டுகளை கட்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு. ஆமாங்க, அதனால தாங்க ஊரில் இருக்கிறவங்க ஆளுக்கு ஒன்று பேசுவாங்க, ஏதேதோ பேசுவாங்க, என்னென்னவோ பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டோம்னா நம்மால் முன்னேறவே முடியாது. அதனால தாங்க ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு நாம் அடங்கிடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய லட்சியம் என்னவோ அதை நிறைவேற்றுவதற்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கிட்டு நாம் போய்கிட்டே இருக்கணுங்கிற முடிவோடு எங்கும் எப்பொழுதும் விமர்சனங்களுக்கெல்லாம் வேதனைப்படாமல் வெற்றிக்கான வழியை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோட முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் மனசுக்குள்ளார இருந்து வந்த படபடப்பு அதெல்லாமே விலகுங்க. மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க.
அது மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியமாக இருந்தால் போதும், ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துடக்கூடாது, அதெல்லாம் வரவே கூடாது இறைவான்னு சொல்லி சில நேரங்களில் பிரார்த்தனையும் செய்து கொண்டிருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் யோகாதிபதி புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம், அதெல்லாம் முடியறதுக்கான சூழல் இருக்குது. வாங்கி போட்டிருக்கிற இடத்துக்கான சிட்டா பட்டா அடங்கள் அதெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளால் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கு புது ஏஜென்சி ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. 5ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மட்டும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி பிள்ளைங்க கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தாங்கன்னா நீங்களும் ஏட்டிக்கு போட்டியாக இல்லாமல் அவங்கள அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணி வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன் இல்லாமல் இருக்குங்க. ஆனால் மதியம் 2:30 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கை வலிக்கும், ஆனால் வலிக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாழணும். கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் வாழ்க்கையில் வெற்றியை தராது. தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் எப்போதும் வெற்றியை அள்ளி குவிக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனையோ வலிகள் வந்தாலும் அந்த வலிகளை எல்லாம் வலிமையாக்கி வெளியிலே சிரிச்ச முகத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் திடீர் முடிவுகள் எடுப்பீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 3ஆவது வீட்டில் 4 கிரகங்கள் இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்கள் மத்தியிலேயும் செல்வாக்கு ஒருபடி உங்களுக்கு அதிகரிக்குங்க. சூரியன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்க விஷயங்கள் நல்ல விதத்தில் முடியும். பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க, இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எத்தனை இழப்புகள் வந்தாலும், குடும்பத்தில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் வெளியில் காட்டிக்காமல் அவர் வேலையை அவர் நல்லா பார்த்துட்டு இருக்காருங்க அப்படின்னு எல்லோரும் பாராட்டும்படி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. சகோதர வகையிலையும் நல்லதெல்லாமே நடக்குங்க. 4ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் உட்கார்ந்துருக்குறாங்க. நாம் எதையும் வெளியில் காட்டிக்கக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் கூட உங்களையும் மீறி ஏதாவது ஒரு துக்கம், ஏதாவது ஒரு சோகம் திடீர்னு கண்ணில் கண்ணீரை வரவழைக்குங்க. ஆனால் அந்த சுடுநீரையும் நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் துடைத்து போட்டுவிட்டு அடுத்ததாக நம்ம வேலையை பார்க்கணுன்னு இன்றைக்கு வீராவேசத்துடன் வேலையில் இறங்குவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்துட்டு தான் இருக்கும். உங்களுடைய விடாமுயற்சி, கடின உழைப்பால் வேலைகளை வேகமாக செய்து முடித்து காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, சிறகை விரித்தால் வானம் உன்வசம், செயல்படத் தொடங்கினால் வாழ்க்கை உன்வசம். ஆமாங்க, வேலை பார்க்க பார்க்க நமக்கு வெற்றி உண்டுங்க. விடாமுயற்சி, கடின உழைப்பு இதெல்லாம் தாங்க நம்மளை அழைச்சிக்கிட்டு போகுது, உயரத்துக்கு அழைச்சிட்டு போகுதுங்க. அதனால தாங்க வெறும் பேச்சோடு நின்று விடாமல் எங்கும் எப்பொழுதும் விடாமுயற்சியுடன் கடினமாக ராப்பகல் பார்க்காம உழைக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சந்திரனும் ராகுவும் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் பலிதமாகும். எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்கும், வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கராராக பேசுவீங்க. என்னங்க, நமக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட வேண்டியதாங்க. ஒளிவு மறைவு இல்லாமல் பேசிடலாம். யார் வேணாலும் என்ன வேணாலும் மனசுக்குள்ளார சொல்லிட்டு போட்டோம், ஆனால் நாம் இருக்கிறத பேசுகிறோன்னு சொல்லி தடாலடியாக இன்றைய தினத்தில் நீங்கள் பேசுவீங்க. புதன் 2வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. சூரியன் 2வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கண் பார்வையில் கவனம் தேவைங்க. கண்ணில் அடிபடாமல் பார்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் கண் பொங்கிறது, கண் வலியெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். எங்கே போனாலும் வெற்றி உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, வேலைக்கும் போயிட்டாங்க, ஆனால் காலாகாலத்தில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலையேங்கிற கவலை ஒரு பக்கம் எட்டி பார்த்து கொண்டே இருக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்றைக்கி ஏதாவது பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, சாமர்த்தியமாக பேசி இன்றைக்கி லாபத்தை சம்பாதிப்பீங்க. வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தடங்கல்கள், சின்ன சின்ன வேலை சுமைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்தே மதியம் 2:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உன் உழைப்பு உனக்கு பின்னால் இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு முன்னால் வெற்றி வந்து சேரும். ஆமாங்க, அதனால தாங்க உழைப்புன்னு நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. என்ன பெருசாக அது வரைக்கும் சம்பாரித்து சாதிச்சிட்டோம், ஆனால் காலாகாலமாக நாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கோம், உழைச்சிட்டு தான் இருக்கோம். ஒன்றும் பெருசாக என்ன சம்பாதிக்க முடியலையேன்னு உள் மனசு சொன்னாலும் கூட என்றாவது ஒரு நாள் நம்முடைய இலக்கை எட்டி பிடித்து எல்லோரையும் போல நாமும் நல்லா வாழ முடியுங்கிற நம்பிக்கையோடு விடாமுயற்சியுடன் உழைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால நல்லது நடக்கும், எதிர்பார்த்தது கிடைக்கும். சாதுரியமாக பேசுவீங்க, சாமர்த்தியமாக பேசி சாதாரண விஷயங்கள்லேருந்து சாமானியமான விஷயங்களையும் செய்து முடித்து காட்டுவீங்க. நகைச்சுவையாகவும் பேசுவீங்க. இவ்வளோ கஷ்டத்தில் கூட சிரித்து பேசுகிறாரே, சிரிக்கிற மாதிரி பேசுகிறாருன்னு உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. உங்கள் ராசிக்குள்ளார 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. ஒருத்தவங்களுக்குள்ளார சண்டை போட்டுட்டு தான் கிடக்கிறாங்க. சூரியனோட செவ்வாயோட புதன், இப்படி ஒவ்வொருத்தவங்களும் வந்து சண்டை போட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ராசிக்குள்ளார சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன்னு 4 கிரகங்கள் இருக்கிறதுனால உடம்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லைங்க. ஒரே டயர்டாக இருக்குது, ரொம்ப சோர்வாக இருக்குது, என்னமோ புரியல, ஏதோ ஒன்று போட்டு அழுத்துது. இப்படியான எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. பெருசாக ஒன்றும் உங்களுக்கு பாதிக்க வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா சுக்கிரன் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால சூரியனாலையும் செவ்வாயாலையும் ஏற்படக்கூடிய அந்த நெருப்பு அக்னி சூட்டை வந்து அவர் தணிப்பாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. உங்கள்கிட்ட ரொம்ப வருஷமாக மறைஞ்சு கிடந்த சில திறமைகள் அதெல்லாம் இன்றைக்கி வெளியில் வரும். பேச்சு திறமை இருக்கலாம், எழுத்து திறமை இருக்கலாம், வரைகிறது, இந்த மாதிரி கைவினைகள் செய்கிறது, சில பொருட்கள்லாம் செய்து கொடுக்கறது, இந்த மாதிரியான திறமைகள்லாம் வெளியில் வருங்க. வியாபாரமும் இன்றைக்கி லாபம் தரும்.
உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாகவே உங்களுக்கும் அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இறைவனுக்கு மனதை கொடு, இருப்பவருக்கு அன்பை கொடு, இல்லாதவருக்கு கை கொடு. ஆமாங்க, எப்பொழுதுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சில உதவிகளை செய்வீங்க, கை தூக்கி விடுவீங்க, அவங்கள முன்னோக்கி வர்றதுக்கான வழிகளை செய்து கொடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் கண்ணீர் விட்டு கஷ்டப்படுபவர்களுக்கு கருணை உள்ளத்துடன் எல்லா வகையும் கொடுத்து உதவக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆத்திரத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லதுங்க. கோபத்தால் எதையுமே நாம் சாதிச்சிட முடியாதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சதயம் நட்சத்திரத்தில் மதியம் 2:27 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் கோபதாபங்கள், சோர்வு, களைப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே போல் மதியம் 2:27 பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கார். அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அது முதல் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, ஆனால் இன்றைய தினத்தில் நீங்கள் நினச்சதெல்லாமே நடக்குங்க. நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடிக்கிட்டே போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பெரிய பதவிகள் தேடி வருங்க. ஆனால் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் முன்ன பின்ன இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அற்புதமாக இதெல்லாம் நடக்குதுங்க. அதே நேரத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பழசெல்லாம் யோசித்து உட்கார்ந்துருந்தால் நாம் நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. பிள்ளைகளால் இன்றைய தினத்தில் சந்தோஷம் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உறவோ நட்போ மனம் விட்டு பேச வேண்டும். கண் கலங்கும் பொழுது கைகளால் துடைத்து விட வேண்டும். தடுமாறும் பொழுது சற்றே தட்டி கொடுத்து அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும். ஆமாங்க, அதுதாங்க உங்கள் கொள்கை, கோட்பாடுங்க. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவீங்க. யார்கிட்டையுமே சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க. கஷ்டப்படுறவங்கள பார்க்கும் பொழுது நீங்களே கஷ்டப்படுற மாதிரி நினச்சி அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவுவீங்க. யாராவது தடுமாறி விழுந்தாலே சீக்கிரமாக ஓடி போய் கைத்தாங்களாக தூக்கி விடுவீங்க. சாலையில் விழுந்தாலும் சரி, வாழ்க்கையில் விழுந்தாலும் சரி, வழிகாட்டியாக இருந்து வழிநடத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ஏழரை சனி உங்களை போட்டு தொந்தரவு பண்ணுறாருங்க. ராசிக்குள்ளார உட்காந்துட்டாரு, ஜென்மசனியாக இருக்கிறாரு. உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்குது, சாப்பிடனாலும் ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது, சாப்பிடலாமா வேண்டாமாங்கிற மாதிரி சில குழப்பங்கள் இருக்குது, முடிவெடுக்கிறதுலேயும் தடுமாற்றங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் எதிர்பாராத பண வரவு உண்டு. புது வண்டி வாகனம் வாங்குவீங்க. வீடு மனை சொத்து வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏங்க, ஏற்கனவே கடன்லாம் இருக்குதுங்க, இஎம்ஐலாம் அதிகமாக போயின்ட்டுருக்குங்க. நீங்கள் மட்டும் வாங்குவீங்கன்னு சொல்கிறீங்க, எப்படிங்க வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் புரியுதுங்க. ஏழரை சனி ஒரு பக்கம்
உங்களுக்கு வருமானத்தையும், ஒரு பக்கம் கடனையும் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் தைரியத்தையும் கொடுத்து உங்களை சொத்து பத்து வாங்க வைப்பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, எல்லா வகையிலுமே லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. சந்திரன் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், திடீர் பயணங்களும் இருக்கும். சில நேரங்களில் தூக்கம் சரியாக வரமாட்டேங்குது, அதனால் சோர்வு களைப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் இருக்குங்க. விஐபிகளால் ஆதாயம் உண்டு, பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் பரவாயில்ல. அதாவது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் தாண்டி முன்னேறும் நாளாக, வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.